ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மொறுன்னு வாழைப்பூ வடை தாங்க. இந்த மழைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான வடையும் கூட. இந்த ஹெல்த்தியான வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வடைக்கு தேவையான பருப்பை ஊற வச்சுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் இந்த பருப்பை ஊற வச்சுக்கலாம். இது ஊறிட்டுருக்க இந்த டைமில் இந்த வாழைப்பூ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வாழைப்பூ எடுத்துக்கோங்க. இது மேலே 10 நாள் இதழ்கள் மாதிரி இருக்கும். அந்த இதழ்கள் ரிமூவ் பண்ணால் உள்ளே நமக்கு வாழைப்பூ இருக்கும். இதே மாதிரி இருக்கிற எல்லா இதழ்களும் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த வாழைப்பூ மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வாழைப்பூ எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூவில் கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கொண்டை வச்சு ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். இருக்கிறதுலே அதை மட்டும் தான் கொஞ்சம் உயரமாக இருக்கும். அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அந்த ஒயிட்டாக இருக்கிற பார்ட்டையும் இந்த கொண்டை வச்சு நரம்பையும் நீக்கிட்டாக்க நம்ம வாழைப்பூ ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதை நம்ம க்ளீன் பண்ணாமல் நம்ம சமையல் செஞ்சால் அது வேகவும் வேகாது. நம்ம அப்படியே சாப்பிடலாம், நமக்கு டைஜஷன் ஆகாது. கண்டிப்பாக இது ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம எந்த ரெசிபி இருந்தாலும் பண்ணணும். இந்த பூலேருந்து நம்ம ரிமூவ் பண்ண பார்ட்ஸ் இதுதான் பாருங்கள். ஒயிட்டாகிற அந்த பார்ட் அந்த கொண்டை வச்சு நரம்பு தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த வாழைப்பூ உருக்க பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம எதுவும் ரிமூவ் பண்ண அவசியம் இல்லை. எல்லா பூவும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வடை செய்யலாம். இது நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு பொடியை கட் பண்ணணும் அந்தளவுக்கு பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பு நல்லாவே ஊறிருக்கு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 6 பல் பூண்டு தோலோட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து 1 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இது கூட ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பு வடிகட்டிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நம்ம மசால் வடைக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அங்கங்கே கொஞ்சம் கடலைப்பருப்பு தெரியணும். அப்போ தான் இந்த வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அரைச்சி வச்சிருந்த இந்த கடலைப்பருப்பு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். வடைக்கு தேவையான பொருளை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வடைக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காய பொடி, இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்து எல்லா பொருளும் அந்த கடலைப்பருப்பு நல்லா மிக்சர் வரைக்கும் நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பருப்பு அரைக்கும் போது கொஞ்சோடு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வடை செய்யும்போது அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். பாருங்கள், நம்ம கரெக்டான பாத்திரத்தில் அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ சின்ன சின்ன உருண்டையை எடுத்து மசாலா உடைக்கு நம்ம எப்படி வடை தட்டோமோ அது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக போட்டுறாதீங்க. அப்புறம் உள்ளே வேகாமல் அந்த அளவுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்காது. இந்த மாதிரி சின்ன உருண்டைகள் எடுத்து இந்த அளவுக்கு திக்னஸாக போடும்போது நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா நல்லா கிறிஸ்பியாக வடை இருக்கும். எவ்வளோ நேரம்னாலும் அந்த வடையோட கிறிஸ்மஸ் குறையாமல் அப்படியே இருக்குங்க. இப்போ இருக்கிற எல்லா மாவும் இதே போல் நம்ம வடையை தட்டி ரெடியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வடை பொரிக்கிறதுக்கு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 3லேருந்து 4 வடை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரேடியே சேர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். வடை சேர்த்த உடனே ஸ்டவ்வோட ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா மொறுன்னு வடை கிடைக்கும். வடை சேர்த்த உடனே நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு 5 to 10 செகண்ட் ஆனதுக்கப்புறம் 2 பக்கமும் அப்பப்போ நல்லா திருப்பி போட்டுகிட்டே இருங்க. போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். உள்ள வரைக்கும் நல்லா நல்லா கிறிஸ்பியாக வரணும். இந்த எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கி இந்த வடையோட கலரும் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இது ஆயிலேருந்து நம்ம வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதே போல் இருக்கிற எல்லா வடையும் இதே மெத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் மட்டும் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா உள்ள வரைக்கும் நல்லா குக்கர் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் டைமில் சாப்பிட்றது ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும். வாழைப்பூ மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டா போதும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வடையை ரெடி பண்ணலாம். டீ போடுற நேரத்தில் இந்த வாழைப்பூ வடை நம்ம ரெடி பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். எவ்வளோ இருந்தாலும் இந்த கிரிப்னஸ் அப்படியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் அப்படியே ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். இல்லை நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம், சைட் டிஷ்ஷை கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த வாழைப்பூ வடை ரெசிபி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.